வருகிற ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணைக்குழு தயாராகி வராங்க அப்படின்னு விமான சேவைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்க்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த வருடம் நாங்கள் செஞ்ச பிழையை திருத்துவதற்கு நாங்கள் எல்லாருமே ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்படி சொல்றதை பார்த்தா ஜனாதிபதியா அன்றகுமார் திசாநாயக்கவை தெரிவு செஞ்சது மக்கள் செஞ்ச பிழை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது இப்படி இருக்கும் போது ஜனாதிபதி நேற்று கஸ்டம்ஸ்க்கு போயிருக்காது கஸ்டம்ஸ் டே கொண்டாடுறதுக்கு. ஏன்னா போன வருஷம் கஸ்டம்ஸில் எதிர்பார்த்த வருமானம் 1533 பில்லியனாக இருந்ததுக்கு அதில் 1531 பில்லியன் காசு இலங்கை அரசுக்கு கஸ்டம்ஸால் இறக்குமதி வருமானமாக கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு போன ஜனாதிபதி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு விருதுகளும் வழங்கிட்டு வந்தார். அதுக்கு பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்த ஜனாதிபதி வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிட்டார். அது என்னன்னா, 3 வருஷமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த வாகன இறக்குமதிக்கு அதுக்கான தடையை நீக்கி இன்றிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுது அப்படிங்கிறது தான். ஆனால் ஜனாதிபதி அதுலேயும் ஒரு செக் வச்சிருக்காரு. லோரி, பஸ், வேன் மற்றும் கேப் ரக வாகனங்களை மாத்திரம்தான் தற்போது இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? கேப்னு சொல்லப்பட்டிருக்கிறது அநேகமாக பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு கொண்டு வர வாகனங்களா இருக்கக்கூடும். இந்த நாளில் சமூக வலைத்தளங்களில் ஒரு போஸ்ட் பரப்பிக்கிட்டு வராங்க. அது என்னன்னா, ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்கு 76 வருஷம் போச்சு அப்படிங்கிறதும், அதே தேங்காய் 200 ரூபாயை தாண்டி விலை போகிறதுக்கு வெறும் 3 மாதங்களே இந்த அரசாங்கத்தில் ஆச்சு அப்படிங்கிறதும் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கும் போது சொன்னாங்க இலங்கையை சுற்றி கடல் இருக்கிறதாகவும், இருந்தாலும் செமண்டின்னு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே அரசாங்கம் தற்போது 2009ஆம் வருஷத்துக்கு பிறகு உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இன்னும் ஒரு காணொளி பரவிக்கிட்டு வருது. அது என்னன்னா, திஸ்ஸமாராம பிரதேசத்தில் சிவப்பரிசியை வாங்குவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. ஆனால் சிவப்பரிசி விற்பனை செய்தோங்கிற பேரில் வெள்ளை அரிசியும் கலந்து விற்ற வியாபாரிகளும் தற்போது அரசாங்கத்துக்கிட்ட மாட்டியிருக்காங்க. மறுபடியும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு முன்னால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கியிருக்காங்க. ஒன் டே சர்வீஸில் பெற்றுக்கொள்கிற பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்கிறதுக்கு மக்களுக்கு 5 மாதம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது.